வணக்கம் ஜோதிட நண்பர்களே, நான் உங்கள் தமிழர் ஜோதிடத்திலிருந்து ராஜகாந்தன் பேசுகிறேன். சந்திரனின் மகிமையை பற்றி இன்னைக்கு சுருக்கம் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ராசி 12 ராசிக்காரவங்கள உதாரணம் ஒரு ராசி எடுத்துக்கலாம். அந்த ராசிக்காரவங்க ஒரு 10 பேரில் பாதி பேர் நல்லா இருப்பாங்க, பாதி பேர் நன்மையற்று இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ராசி தான், ஒரே வயசில் உள்ளவங்க. ஒரு 20 வயசுன்னு வைங்க, அந்த 20 வயசில் பாதி பேர் நல்லா இருக்காங்க, பாதி பேர் சரியில்லாமல் இருக்காங்க. ஆனால் ராசி ஒரே ராசி, பேசிக்கிடுவாங்க. இல்லை நண்பர்கள் எல்லாம் பேசிக்கிற போது நான் மிதுன ராசி, எனக்கு நல்ல பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அந்த ராசி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு சின்ன விளக்கம், ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். உதாரணத்துக்கு மிதுன ராசி எடுத்துக்கலாம். இப்போ மிதுன ராசி பௌர்ணமியை விட்டு விலகியிருக்காரு சந்திரன் வைங்க. சூரியன் இங்கே போட்டுக்குவோம், சூரியன் விருச்சகத்தில் சூரியன், சந்திரன் இருந்தால் பௌர்ணமி. அதை விட்டு ஒரு நாள் 2 நாள் விலகி இருக்காரு. இப்போ இந்த சந்திரன் நல்ல சந்திரன். இந்த சந்திரனை குரு பார்த்தால், குரு இங்கே இருந்தோ, அதாவது துலாத்தில் இருந்தோ கும்பத்தில் இருந்தோ எங்கேயோ, இந்த குரு இங்கே போட்டுக்கலாம் உதாரணம். இந்த குரு பார்க்கும்போது இந்த சந்திரன் மேலும் சிறப்பு செய்வார். இன்னும் சிறப்பு செய்யணுமா, சுக்கிரன் இங்கே போட்டுக்கணும். தனுசுல சுக்கிரன் பார்வை. கிரகங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி, எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை. அது நம்ம அடுத்த சப்ஜெக்ட், அதை பார்த்துக்கலாம். குரு உதாரணமாக ஒரு 15 டிகிரினா இது ஒரு 16 டிகிரி இருக்குதுன்னா பலன்கள் நல்ல பலன்கள் சீக்கிரமாக அந்த பலன் துரிதமாக நல்ல முழுசாக கிடைக்கும்னு அர்த்தம். டிகிரி விலகி 10 டிகிரிக்கு மேலே விலகிச்சுன்னா அதோட பலன்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதெல்லாம் அடுத்தது. இருந்தாலும் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். குரு பார்வை, சுக்கிரனுடைய பார்வை பெற்ற சந்திரன் நல்ல பலன்களை செய்யும். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு நற்பலன்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி. இதே மிதுன ராசிக்காரங்க எனக்கு பலன் இல்லை, காரணம் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஒரு சின்ன விளக்கம் தான். ஏன் ஒரே ராசிக்காரவங்க அப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல. சூரியனை இங்கே போட்டுக்கணும். ரிஷபத்தில் சூரியன் இப்படி அமாவாசை இருந்தால் அப்போ தான் விலகுறாரு. அப்போ பிறை கம்மியாக இருக்கும். இப்போ சந்திரன் தான் இந்த பூமியை தாய் மாதிரி பார்த்துக்கிறது. அந்த சந்திரனுடைய பவர் நல்லா இருக்கும்போது ஜாதகர் நல்ல உடல் மனம் கெடாமல் நல்ல சிந்தனை, நல்ல உடல் அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்பு இருக்குது. இருந்தாலும் சந்திரனுக்கு அவருடைய பங்களிப்பு சொல்கிறேன். நல்ல மனசு, நல்ல தாய், நல்ல உடல் ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவர் கெட்டு போனால் எப்படி இருக்கும்? பிறை கம்மியாக இருக்கு, ராகுவோட சேர்ந்துருக்கு. சனி 10ஆம் பார்வை அங்கேருந்து பார்க்குறாரு. அந்த சந்திரன் வீக் ஆகிடும். இப்போ மிதுன ராசினா சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க ஜாதகத்தில் ஆர்வம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் ஒவ்வொரு ராசிக்கு அதே மாதிரி போட்டுக்கலாம். நான் உதாரணம் ஒரு ராசி போட்டேன், இங்கே ஒவ்வொரு ராசி அந்த மாதிரி போட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த சந்திரன் கெடாமல் இருக்கா. சந்திரன் கெட்டதுன்னா ராசி கெட்டுச்சுன்னு அர்த்தம். மேலும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க. மேலும் ஜோதிட தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பருக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தமிழர் ஜோதிடம் செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜோதிட பலன்களை கேட்டுக்கோங்க. மற்ற திருமண பொருத்தங்களை ஏதாவது நல்லபடியாக பார்க்கணுன்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சிறப்பாக பார்த்து சொல்லலாம். தினம் ஒரு ஜோதிட தகவல் சொல்லிக்கிட்டு வர்றோம். ஜோதிட சேவை
மக்களுக்கு ஒரு நல்ல வழி. ஜோதிடம் பார்த்து ஒரு செயலை செய்கிறது சிறப்பு. பயனை அடையுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.